Ramco Super Grade, the cement for concrete in Saregama Challenge 2012, powered by Fortune Refined Sunflower Oil. 1995 இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு இசை போட்டி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. அதுதான் இன்றைய இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழும் சரிகமபா. தமிழ்நாட்டு ரசிகர்களுக்காக நம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியிலும் சரிகமபா எனும் சங்கீத மகா யுத்தம் அட்டகாசமாக அரங்கேறியது. அதன் தொடர்ச்சியாக சரிகமபா சேலஞ்ச் 2009 வெற்றிகரமாக நடந்தேறியது. ஜீ தமிழோட இந்த ப்ரோக்ராம் சரிகமபாவோட ஹைப் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. And I'm very happy and glad that it's finally started. சரிகமபா அதோட சீசன் 3 ஆரம்பிச்சிருக்கு. சீசன் 3ல வந்து நிறைய ரவுண்ட்ஸ் இருக்க போகிறது. அதனால் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் உங்கள் வாய்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்டு அந்த சீசன் 1 அண்ட் சீசன் 2 மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா வரணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிகமபான்ற ஒரு பிராண்டட் நிகழ்ச்சினே சொல்லலாம். ஜீ தமிழோடது 2 சீசன் முடிஞ்சு வெற்றிகரமாக 3வது சீசனுக்கு என்டர் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கிது. So I wish all the contestants all the very very best. இசை தமிழ் இறைவன் செய்த அரும் சாதனை என்பது முன்னோர் வாக்கு. அப்படிப்பட்ட இசை தமிழில் நம் ஜீ தமிழ் அரங்கேற்ற போகும் அடுத்த சாதனையின் பெயர் சரிகமபா சேலஞ்ச் 2012. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சரிகமபா ஷோவோட முதல் கட்ட குரல் தேர்வுக்காக மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரையில நம்மளுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? மல்லிப்பூ, ஜிகர்தண்டா, பெரிய மீசை. ஆனா நம்ம இங்க வந்திருக்கிறது குரல் தேர்வுக்கு. மதுரைனாலே வந்து நையாண்டி பாடல்கள், கிராமிய பாடல்கள், தெம்மாங்கு பாடல்கள் நிறைய கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து பாட போறாங்க. எப்படி பாடி நம்மள அசை போறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ஆவலா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடிஷன் ஸ்டார்ட் ஆக போது நம்ம போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மதுரை ஒரு ரவுண்ட் அடிப்போமா? மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். இப்போ நீங்க எப்படி பாக்குறதா மதுரையிலேயே ஃபேமஸான நம்ம மீனாட்சி அம்மன் டெம்பிள். இங்க வந்து நிறைய பேர் நிறைய வந்து வேண்டிப்பாங்க. ஆனா என்னோட பிரேயர்ஸ்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்மளோட சரிகமபா சேலஞ்சில் வர எல்லா கண்டெஸ்டன்ஸும் சூப்பரா பாடி அசத்தி ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணி எல்லாருமே செலக்ட் ஆகணுங்கிறதா என்னோட ஆசை. தமிழகத்தின் கோடிக்கணக்கான குரல்களுக்கு மத்தியில் குயில்களை மட்டும் தேடி கண்டுபிடிக்கும் வைபவம். நான் ஜெகதீஷ் அரவிந்த். சரிகமபா சேலஞ்ச் ஆடிஷன்ஸ்க்காக மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மார்னிங் 9 o'clock வந்துட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம். க்ரௌடு வேற இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ப்ரெஷரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நீண்ட வரிசையில் கால்கடுக்க காத்திருந்த மதுரை நகர மக்களின் ஆர்வம் நம்மை ஆச்சரியப்படுத்தியது. என் பேர் சுகன்யா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மதுரை ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனில் பாடுறதுக்காக வந்திருக்கேன். நாம் சற்றும் எதிர்பாராத விதமாக அதிகாலை முதலே வந்து குவிய தொடங்கினார்கள் போட்டியாளர்கள். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். சரிகமபா 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 சரிகமபா. கட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கட் பண்றான். வெல்கம் டு ராம்கோ சூப்பர் கிரேட் சரிகமபா சேலஞ்ச் 2012 powered by Fortune Refined Sunflower Oil. இந்த இடத்துல ஆடிஷன்ஸ் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்குங்க. எல்லாரும் ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிரிச்சு அனுப்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கூட சீக்கிரம் நடக்க போகுது. போ 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 நீ ஒன்னும் வேணாம் போ. ஆஹா கிளம்பிட்டாயா. கூடல் நகரில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான குயில்களுக்கு
2 கட்டங்களாக தேர்வுகள் நடைபெற்றன. சரிகமபா சேலஞ்ச் 2012 we will rock. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இந்த சரிகமா பாதனிசா இதில் நான் தான் பண்ண போகிறேன். ஆகையினால எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும்படி வேக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சீரியஸாக ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹலோ. ஹாய். ஹாய், உங்கள் பேர் என்ன? அகல்யா யுவஸ்ரீ. உங்கள் பேர்? ஷண்மதி. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம்? காலையிலேருந்து க்ரௌட் வந்துட்டே இருக்காங்க எல்லாருமே. நாங்களும் எழுதிக்கிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கீங்கல்ல நீங்களும். டயர்ட் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தான் இருக்கு, எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத. கண்டிப்பா, அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று சொல்லணும். பசங்கள்லாம் பயங்கர மல்டி டேலண்டடாக இருக்காங்க. பாட சொன்னா குரூப்பான சைட் அடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சிலம்பம் பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க நம்ம பசங்க. ஸோ இன்னும் நிறைய அது மாதிரி பார்க்க போறோம். இந்த பாட்டு போட்டி எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இது வந்திருக்கு. நாங்கள் அந்த இதை சான்ஸ் கிடைக்கல எங்களுக்கு பண்ணுறதுக்காக. பட் இந்த சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த இதை நாங்கள் யூஸ் பண்ணணும்னு நம்புகிறோம். ஹாய், என் பேர் சிந்து. நான் விருதுநகர்லேருந்து ட்ரிபிள் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். ஐ திங்க் ஐ வில் ஷுவர்லி டூ மை பெஸ்ட். நான் இதில் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன படுத்துவீங்கடா? அமெரிக்கா போகணுமா? அமெரிக்கா ஒசாமாவை கொண்டுட்டா ஒபாமாக்கு எதுக்குடா பாராட்டு விழா வைக்கிறீங்க? தூக்குல போடுங்கடா அவனையெல்லாம். ஃபாலோ பண்ணா தூக்குல தாண்டா போடணும். இது தாண்டா அந்த நாட்டாமையோட தீர்ப்பு. ஹாய், நாங்கள் சரிகமபா சேலஞ்ச் 2012 வந்திருக்கோம். நாங்கள் மதுரைக்காரங்க தான். நாங்கள் வின் பண்ண நம்பிக்கை இருக்கு. நாங்கள் முக்கியமாக சேலஞ்ச். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பின்னாடி பயங்கர ஆர்ப்பாட்டம், ஒரே மேளம் தாளம் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா? The 2 main judges have arrived. இரண்டாம் சுற்று தேர்வுக்கு கர்நாடக இசைக்கலைஞரும் திரைப்பட நடிகருமான மோகன் வைத்யாவும், பின்னணி பாடகிகளில் முன்னணி பாடகியாக திகழ்ந்து வரும் பிரசாந்தினியும் நடுவர்களாக பொறுப்பேற்றனர். ஹலோ பிரசாந்தினி, சரிகமபா சேலஞ்ச் 2012 இந்த வருஷம் நடக்குது. மதுரையோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ். என்ன எதிர்பார்க்குறீங்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து? பேசிக்கான விஷயங்கள் தான். லைக் பாடணும்னா டெஃபினட்டாக ஒரு சிங்கருக்கு தாளம், ஸ்ருதி அண்ட் பாவம், இது 3 ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் லெவல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ ஜென்ரலாக ஒரு கண்டஸ்டண்ட்டில் நான் பார்க்க போகிற 3 விஷயங்கள் அதுதான். And I hope definitely I'll be seeing many good singers too. So I'm expecting to judge them also. நம்மளோட அடுத்த ஜட்ஜிங்க இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் பண்ணுவார். இஸ் a singer, dancer, actor, multi talented. So welcome Mohan Vaidya sir. Welcome to the show. Thank you very much. So நீங்க சொல்லுங்க சார், சரிகமபா சேலஞ்ச் 2012 மதுரை ஃபர்ஸ்ட் ஆடிஷன், நீங்க என்ன எதிர்பார்க்க போறீங்க? இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக் திங். ஏன்னா நமக்கு தெரியல எங்கெங்கே எந்த திறமைசாலிகள் இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான திறமைசாலிகளை செலக்ட் பண்ணணும். சரிகமபா முக்கியமான ஸ்வரங்கள், கர்நாடிக் மியூசிக்குக்கே ஒரு முக்கியமான ஸ்வரம். ஸோ அந்த டைட்டிலை வச்சு இந்த நிகழ்ச்சியை பண்ணுறது, அதுலேயும் நாங்கள் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் வர்றவங்களுக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன். சரிகமபா அதை நீங்கள் பாடி எங்களுக்காக உங்களோட ஸ்டைலில் எப்படி பாடுவீங்க? நிறைய விதமாக பாடலாம். சரிகமபா சரிகமபா சரே சக சமா சபா சபமகரி சரிகமபா இப்படி பாடலாம். I think they're going to have fun with you all contestants. So looking forward to it. Enjoy sir. Thank you. Thank you very much. So 2 ஜட்ஜஸையும் பார்த்தாச்சு. எவ்வளோ கூலாக ஜாலியாக இருக்காங்க. அவங்கள பார்த்தா நீங்கள் பயப்படவே வேணாம், ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறாங்க. ஸோ சூப்பராக பாடி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி எல்லாரும் செலக்ட் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். முதல் சுற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்கள் அனைவரும் தங்கள் கனவு மேடையை நெருங்கிவிட்ட மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆனால் உடனடியாக தொடங்கியது அவர்களுக்கான அடுத்த கட்ட சவால். இத்தனை பேரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது, இந்த மாதிரி நிறைய குட் டேலண்டட் சிங்கர்ஸ் இருக்காங்க இந்த குரூப்ல, மேக்ஸிமம் நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we are eagerly waiting to listen to you all. I feel நீங்களாம் ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன். மதுரையில் முதல் கட்டமான இந்த ஒரு ஆடிஷன் நீங்களாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், யாரும் வருத்தப்படக்கூடாது, அதையும் சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப எல்லாமே பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம்.
அதனால கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ப்ரைஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், யுவர் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுதி சித்தமாக பாடுங்க, நான் பார்க்குறேன் உள்ள வாங்க. இசை தோட்டத்தில் மலர காத்திருக்கும் இளம் மொட்டுக்கள் இந்த இசை மேதைகளின் மனதை கவர்வார்களா? இறுதிச் சுற்று நோக்கி நகர்வார்களா? வாருங்கள் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் இரண்டாவது சுற்றில் நாம் எதிர்பார்க்கும் தகுதி கொண்ட திறமைசாலிகள் கிடைப்பார்களா? வாருங்கள் பார்க்கலாம். நீங்க இப்ப பார்த்த இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமான இடம். 2 ஜட்ஜஸ் மேல உட்காந்து மெயின் ஆடிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனவங்க எல்லாம் செகண்ட் ரவுண்டுக்கு இங்க தான் வந்து பாடணும். ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். First lucky contestant 1001, please welcome. நம்மளோட first lucky contestant ராஜலட்சுமி இப்ப நம்மளோட நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு கேட்கலாம். எவ்வளவு நர்வஸா இருக்கீங்க? நர்வஸ்ன்றதை விட ஹாப்பினஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கோம். நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து எப்படியாவது செலக்ட் ஆகணுன்ற ஒரு எந்தூசியோட இருக்கும். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கு இருந்தாலும் பட் அதை ஓவர் கம் பண்ணி I'll give my best. மாபெரும் எதிர்பார்ப்புகளோடு தொடங்கும் போட்டியில் முதலாவதாக பாட வரும் ராஜலட்சுமி நம் எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுப்பாரா? என்ன பாட போறீங்க? நான் ஊரு சனம் சாங் பாட போறேன். ஓகே, வெரி நைஸ். பாடு. மாமே உதடு பட்டு நாளும் கருங்குழல் நானா மாறக்கூடாதா, நாளும் தவம் இருந்து நானும் கேட்டவரும் கூடும் காலம் வாராதா, மாமன் காதில் ஏறாதா. கிளாசிக்கல் கத்துக்கிறீங்களா? கத்துட்டு இருக்கேன் சார். அப்படியா? இப்போ பாடின பாட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்ருதி சுத்தம் இருக்கு, ஸ்ருதி நல்லா இருக்கு. அது எந்த ஸ்வரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பாட்டு தெரியுமான்னு கேக்குறாங்க. நோ சார், பெர்ஃபெக்ட்டா தெரியல எனக்கு. நீங்க பாடினதுல இருந்து தாரி தரரரிர தாரி தரரரி சபா சபா ச. எஸ் சார். எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சும்மா அப்படியே பாட வந்துடக்கூடாது. கிளாசிக்கல் கத்துக்கிறேன்னு சொல்லும்போது தெரிய வேண்டாமா அதெல்லாம்? நல்லா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் சார். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா. You are selected. Come. எந்த ஒரு விஷயத்திற்கும் இனிய தொடக்கம் மிகவும் முக்கியம். அந்த வகையில் அற்புதமான துவக்கத்தை கொடுத்து நமக்கு நம்பிக்கையூட்டினார் ராஜலட்சுமி. சூப்பர் ஸ்டார் தலைவன் கருப்பு, அவரோட ரசிகன் நீயும் கருப்பு, ஏ சூப்பர் ஸ்டார். அவ்வளவுதான். லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா அடியா தாத்தா குங்குமப்பூ முட்டைய தின்னு புட்டுங்குமா பெத்தாலா, அடி பார்த்தா பார்த்தா பல பலன்னு இருக்கிற என் பாலை ஊத்தி குளிக்க வச்சாலா, அட கருப்பு கண்ணா வாடா நான் காத்திருக்கேன் சூடா, வாரசி புட்டு போடா இனி கருப்பு வெள்ளப்படும். தொண்டை ரொம்ப கிராக் இருக்குமா, கேட்க முடியல. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக யூ கேன் ட்ரை மோர். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா பாட முடியும் உங்களால். ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். You need to practice more. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Next time you can try your best. முதல் போட்டியாளர் ராஜலட்சுமி அட்டகாசமான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த போதும் அடுத்தடுத்து வந்த போட்டியாளர்கள் நமக்கு ஏமாற்றம் அளிக்க தொடங்கினர். போட்டியாளர்களின் தொடர்ச்சியான தடுமாற்றத்தால் நாம் சோர்வடைய துவங்கிய போது சிங்கமாக சீறி வந்து நம் கவனத்தை ஈர்த்தார் முத்து. சிங்கம் சிங்கம் he's but a சிங்கம். அடுத்த கண்டஸ்டன்ட் முத்து அப்படியே சிங்கம் மாதிரி நிக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். முத்து சொல்லுங்க, எப்படி பார்க்க பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? ஆமா மேடம். நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நம்பிக்கை. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு டி ராஜேந்தர் பிடிக்கும். டி ராஜேந்தர் பிடிக்கும். சான்ஸ் எனக்கு. அவர் படம் ஃபேவரட் படம் என்ன? என் தங்கை கல்யாணி. ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பாடுங்க. திரும்பி உங்களை எல்லாம் பார்க்கறேன். Thank you. சிங்கம் சிங்கம் he's but a
தேங்கி போய் நிற்கும் வெற்றி பயணத்தை எவராவது மீண்டும் தொடங்கி வைப்பாரா? ஏ பாடா ஏ மச்சி வழக்க பச்சி ஓ உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பச்சி. என்ன சார் ஏதோ பாட்டு பாட வந்தான்னு பார்த்தா ஏதோ சோப் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க சார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, தலைவனை போல தொண்டேன். என்னது என்னமோ வந்தீங்க நீங்க பாட்டுக்கு என்னமா ஊன்றீங்க என்னங்க? நான் டி ராஜேந்தரோட ஃபேன் சார். இருங்க அதுக்காக இங்க வந்து வாடா படாங்கிறதா? இல்ல ஏன்பா பஜ்ஜி விற்கிறதா வெளியில போய் ஊத்துருங்க. என்ன மேடையில் வந்து எதுக்கு பஜ்ஜிலாம் ஊத்திட்டு இருக்கீங்க? சார் என்கிட்ட சின்ன வயசுல பிளேடு வாங்க கூட காசு இல்ல, அதனாலதான் இவ்வளவு நாள் சேவிங் பண்ணாம சுத்திக்கு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா மும்தாஜ்ன்ற ஒரு பொண்ணு என்னைய மாமா மாமான்னு கூப்பிட்டனால மாறு வேஷத்துல சுத்திக்கு இருக்கேன். அதான் சார். பெரிய அக்கப்போராக அல்லவா இருக்கின்றது. பாடுங்க பார்க்கலாம். விரகத்தில் நானோ வாழ்ந்திருக்க, விரகத்தில் இவளோ வந்திருக்க, தோப்புக்குள்ள போகணும்னு தோகை இவ சொல்லையில என்னான்னு நான் செய்வேன். இத எங்கத்தான் போய் சொல்லுவேன். பள்ள இழிக்கிறவ பள்ள இழிக்கிற என்ன பள்ளம்? எந்த பள்ளம்? பல்லா பல்லா? பள்ள இழிக்கிறவ. சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். பல்லு பல்லு லா 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 சொல்லுங்க. பள்ள. பிரசாந்தினி நீங்க சொல்லி கொடுங்க. சரியா சொல்றாரா பாருங்க. இல்ல அது அவருல ஊறிடுச்சு நினைக்கிறேன். அது இனிமே மாத்த முடியாதுதான். பல்ல இழிக்கிறவர். பல்ல இழிக்கிறவர் இல்லப்பா, பல்ல இல்ல பல்ல பல்ல பல்ல. பல்லு சொல்லு. பல்ல இழிக்கிறவ இல்ல, பல்லு வேற பள்ளம் வேற. பல்ல இழிக்கிறவ. தேங்க்யூ வெரி மச். அவர் பாடலை கேட்ட பின் மீண்டும் கன்னத்தில் கை வைத்து சோகமானோம். முத்து என்ன ஆச்சு? உள்ள என்ன ஆச்சு? ஆமா பிடிக்கல அவருக்கு, அதனால செலக்ட் ஆகல. பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. ஹலோ, இப்படி போய் பாண்டிங்கன்னா எந்த காதலியும் உங்கள்கிட்ட பேச மாட்டா. யாருமே காதலிக்க மாட்டாங்க இப்படிலாம் பாண்டிங்கன்னா. கண்ணை மூடிட்டு இப்படி போய் சொல்ல யார்கிட்ட பாடுறீங்கன்னே தெரியலையே. யாருக்காக பாடுறீங்க நீங்க? எனக்காக. உங்களுக்காக? அப்ப எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. வேற ஏதாவது பாடுங்க பாப்போம். இயற்கை தாயின் மடியில் பிறந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போவேன் மனிதனாயிருந்து, பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. ஓகே விக்னேஷ், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? யோக்கிய பயல, யாருக்கிட்ட நான் உன் சேட்டையை காட்டுறேன்? எல்லாருமே வந்து பாட்டு தான் பாடிட்டு போறாங்க. நான் எப்பயுமே வந்து டிஃபரெண்டா பண்ணணும்னு நினைப்பேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு. இதுவரை உன்னுடன் வாழ்ந்திடணும், இதுவரை உன்னுடன். கரெக்ட் இல்ல. இதுவரை உன்னுடன் வாழ்ந்தேன். விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய். சொல்லுங்க. விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய். வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தேன். சொல்லுங்க. வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தேன். நல்லா கேளுங்க பாட்டெல்லாம். என்ன? தேங்க்யூ வெரி மச். பிள்ளை பிள்ளை சொல்லுங்க. பிள்ளை பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல, பிள்ளை இருக்கு, பிள்ளை இருக்கு, பிள்ளை பிள்ளை. சாரி. நெஞ்சுக்குள் பெய்திடுமாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. மழை பிழை வேண்டாமா எங்களுக்கு? ஒரு பக்கம் நாம் ஏமாற்றத்தில் துவண்டு கொண்டிருந்தோம், இன்னொரு பக்கம் தங்களுக்கு முன்னால் பாடியவர்களின் சொதப்பல்களைக் கண்டு பயத்தோடும் பதற்றத்தோடும் அமர்ந்திருந்தார்கள் வெளியில் காத்திருந்த போட்டியாளர்கள். காமராஜர் போட்டியில வந்து அவங்க கலந்துட்டு பிரைஸ் வாங்கியிருக்காங்க.
பாட்டு போட்டியில் கலந்துருக்காங்க. இதே மாதிரி ஸ்கூல் போட்டியிலையும் நிறையா கலந்துருக்காங்க அவங்க. இதில் வின் பண்ணுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. ஒரு நிமிஷம், நாங்கள் இப்போ இதில் ஸ்ருதி ஸ்வரங்கள்லாம் தேடின்னு இருக்கோம். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ருதி வச்சு அதோட பாடி பார்த்து, ஓகே, எல்லா பாட்டுக்குமே ஸ்ருதின்னு இருக்குது, தாளம்னு இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் வரணும். ஓகேவா? ஏஜ் பிரச்சனை சொன்னாங்களா? ஸோ நீ கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வாட்டி வந்து பாடுறியா? नवमेद तीज नरसास गज नवमेद तीज. உள்ளே போட்டிகள் நடந்து கொண்டிருந்த போது வெளியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு குரல் நம்மை வசீகரித்தது. என் பேரு சபரிவேல். நான் அடுத்த உள்ள ஆடிஷனுக்கு போறேன். ஜெயிப்பேனா தோப்பேனா தெரியல, ஆனா நிச்சயமா ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கு. நீண்டு கொண்டே போகும் தோல்வி பட்டியலுக்கு இவராவது முற்றுப்புள்ளி வைப்பாரா? சபரிவேல், என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். என்ன பாட போறீங்க? சீர்வளர் பசுந்தோகையின் காவடி சிந்தி பாடு. சீர்வளர் பசுந்தோகை மயிலான் வள்ளி செவ்விதழாதினிய தெள்ள முதுகையிலான் போர்வட தடங்கை ஒரு மயிலான் விமல பொன்னடிய இன்னலர உன்னுதல் செய்வாமே குஞ்சரவனங்காவல் வீடா தபடி கொஞ்சி மருந்த சிதரஞ்சித விசேடா பைஞ்சரவன். சபரிவேல், போரு, நீ வா, சென்னைக்கு வாங்க வா. சபரிவேல், முதல்ல நீங்க இந்த பாட்டை இவ்வளவு சுத்தமான தமிழ்ல இவ்வளவு அழகா பாடினதுக்கே உங்களை வந்து பாராட்டணும். கண்டிப்பா பாராட்டணும். இந்த வயசுல ப்ரொனன்சியேஷன் இவ்வளவு அழகா பாடுங்க. இவ்வளவு அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ணி அத ரொம்ப அழகா பாடுங்க. நல்ல காத்திரமா ஸ்பஷ்டமா பாடுறதுக்கே கண்டிப்பா சென்னை வரணும். பரவாயில்ல, யூ கம். சபரிவேலின் அட்டகாசமான வெற்றி நமக்கும் போட்டியாளர்களுக்கும் புத்துணர்ச்சியூட்டியது. நெருங்கி வாடா கர்லா கட்ட உடம்பு காரா பட்டா எழுதி தடா பஞ்சாமிரத உதட்ட தடா தொட்டா விட்டா நானும் வர உப்பு மூட்டை தூக்கி போடா. ஜனனி, ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா கொடுக்குறீங்க. தேங்க்யூ மேம். ஒரு லைனுக்கும் அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக செலக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்க வேண்டாம். நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். நல்லா இருக்குன்னு சொன்னோம், அவ்வளவுதான். மெலடி ஏதாவது தெரியுமா? மெலடி சாங். சாணக்கிய சாங் பாடு. உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற வேளை துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் செய்கின்றது. போருமா, நிறுத்துமா. டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு கத்துக்க வேண்டியது. நீங்க ஒண்ணு இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த சீசனுக்கு வாங்க, இல்ல இப்பவே கிளம்பி சென்னைக்கு வந்துருங்க. ஆஹா, தயவு செஞ்சு சூப்பரா பாட்டீங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப அழகா பண்ணீங்க. ஸோ சென்னையில் உங்களை மீட் பண்ண போறேன். இதே மாதிரி சூப்பரான சாங்லாம் பாடி அஸ்தரீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தொய்வடைந்து கிடந்த போட்டி மீண்டும் விறுவிறுப்படைந்தது. You are selected. Thank you sir. Thank you so much. கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா? 4 மாசமா போயிட்டு. 4 மாசமா? ஓகே. மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுதே. இந்த பாட்டு வந்து நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாடி பாருங்களேன். மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுதே பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே. எவ்ரிதிங் இஸ் ஓகே, பட் எனக்கு அந்த வேர்ட்ஸ் கிளாரிட்டி அந்த ஆமா வெயிட் லிஸ்ட்ல வைக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு.
எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை அதான் அங்கே போகிறவளுக்கு தான் வெயிட் லிஸ்ட்னு சொன்னோம். யூஆர் செலக்டட். உங்கள் வாய்ஸ் தமிழகத்தின் சாய்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். யூஆர் செலக்டட். ஜட்ஜஸ் சேர்ந்துலாம் வந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? சென்னையில் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா வருவீங்க சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ். ரொம்ப அழகா பண்ணீங்க. நானும் கேட்டேன். கேட்டீங்க. சென்னை வாங்க. கண்டிப்பா. கலக்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. வணக்கம் வணக்கம். என்ன ட்ரெஸ் எல்லாம் பலமா இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பர். என்ன பண்ண போறீங்க? நான் பாரு, நீங்க ஆடுறீங்களா? நீங்களே பாடி நீங்களே ஆடுங்க. இல்ல இந்த அவர் ஆடினாதான். அவரா? லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட்? இல்ல நான் தான் முத வந்திருக்கேன்ல. நீங்க லேடியா? ஆமா. நான் பொண்ணுன்னு இல்ல நினைச்சேன். நான் பொண்ணுதான். பின்ன லேடின்றீங்க. வாங்க பிரசாந்தினி பயமா நீங்க அங்க இருந்து பாடுங்க. அவர் இங்க இருந்தே ஆடுவாரு. நீங்க வாங்க. நீங்க பாடுங்க, நான் வரேன். நீங்க நில்லுங்க, நான் பாடுறேன். சரி. என்ன பார்க்க குஷ்பு மாதிரி இருக்கானா? ஐயோ நல்லா இருக்கீங்க. நன்னாரே நன்னாரே ஏ கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டானாக்கு செவக்கும் மச்சான் நீங்க மச்சினி நானும் போட்டா தூள் பறக்கும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நாடு செவக்க மாப்பிள்ள வேணும். ஆயிடுச்சா? போருமா? நான் போய் உட்காருவா? குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல. பாடி ஆடி எல்லாம் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நீங்க போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. ஏஜ் குரூப் தான் கொஞ்சம் எங்களுக்கு இதுவாக இருக்கு. எப்படி உங்களுக்கு இதில் வந்து கலந்துக்கணும்னு ஆசை வந்துச்சுமா? சின்ன பிள்ளையிலேருந்து பாடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சார். சரி. இப்போ ஒரு 7 வருடங்களா சின்ன இசைக்குள்ள பாடிக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். யார் வாய்ஸ் பாடுங்க? சுசிலாமா வாய்ஸ் பாடுவீங்களா? எல்லா வாய்ஸும் வரும் சுமாரா. இப்போ என்ன பாட்டுமா பாட? கேபி சுந்தரம்பல் பாட்டு பாடலாமா? பாடுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா பாடு. தக 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 ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஏன்னா இப்போ இல்ல போறோம். ஏன்னா இது வந்து இப்போ இதுல வந்து நாங்க ஒரு ஏஜ் குரூப் வச்சிருக்கோம். சரிங்களா? சின்ன பிள்ளையில இருந்து ஒரு ஆசை சார் எனக்கு. இல்ல கண்டிப்பா உங்களுடைய ஆசை. வேற பாடல் பாடுறேன் சார். வாணிஜெயராம் பாடலாம் பாடுவேன் சார். பரவாயில்ல. நீங்க பாட முடியும் உங்களாலன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. அதுவே போறோம் எங்களுக்கு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு தான் பதம். செலக்ட் பண்ணி சின்ன பிள்ளையில இருந்ததுக்கு ஒரு கனவு சார் எனக்கு. வத்தலக்குண்டில இருந்து வந்திருக்கேன் சார். இல்லம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உண்மையிலே சந்தோஷம். நீங்க இவ்வளவு தூரம் இந்த வயசுல உங்களுடைய ஆர்வம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷமா அந்த ஆசை இன்னும் அதை விட்டு விலைக்கு போகாம இன்னும் அந்த ஆசை வச்சிருக்கிறீங்க பாடணும்னு. கண்டிப்பா இதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் மேடம் இல்ல இந்த இதுல வந்து அவங்க இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா. சோ அதனால நல்லா பாடலைன்னு நல்லா பாடுறீங்க. நல்லா பாடுறீங்க. அப்புறம் செலக்ஷன் பண்ணல. அந்த ஏஜ் குரூப் அதுல இல்ல. உங்க ஏஜ் கொஞ்சம் நீங்க அவங்களோட ஜாஸ்தி ஏஜ்ல இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம் சொன்னாங்க. ஏஜ் கூடன்னு சொல்லிட்டாங்க. நான் நல்லா பாடுறீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஜட்ஜஸ் சொல்றது தானே கேட்கணும் நம்ம. வந்திருந்த இளம் போட்டியாளர்களுக்கிடையே தன் வயதை பற்றி கவலைப்படாத நலாயினி உற்சாகத்துடன் மேடை ஏறினார். மதுரைக்கு போய் வரேன், மல்லிகை பூ வாங்கி வரேன், மல்லிகை பூ இல்லையனே மதிமயங்கி நிக்கிறன தன நானே போட்டு தன நானே போடே
மதுரைக்கு போக வேணாம் மல்லிகை பூ வாங்க வேணாம் ஆ. மதிமயங்கி நின்ன ஏனா மகசுடன வந்துடுவேன் தன நானே போடு தன நானே ஆ. கொடைக்கானல் போய் வரேன் கொடமல்லி பூ வாங்கி வரேன் கொடமல்லி இல்லைன்னு கோவப்பட்டு நிக்காதீங்க தன நானே போடு தன நானே பல கொடைக்கானல் போக வேணாம் கொடமல்லி பூ வாங்க வேணாம் சரி கோவப்பட்டு நின்ன ஏனா குணமுடன வந்துடுவேன் தன்ன நானே போடு தன்ன நானே ஐயோ காரக்குடி போய் வரேன் கனகாம்பரம் வாங்கி வரேன் அப்படி போடு கனகாம்பரம் இல்லைன்னு கவலைப்பட்டு நிக்கிறேன் தன்ன நானே போடு தன்ன நானே திருப்பி தன்ன நானே பாடுங்க தன்ன நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தன்ன நானே நானே நன்னே தன்ன நானே போடு தன்ன ரொம்ப சந்தோஷமா நீங்க இந்த வயசுலயும் இவ்வளோ ஒரு ஆர்வத்தோட ரொம்ப தூரம் பிரயாணத்துல வந்திருக்கிறீங்க நீங்க ரொம்ப நான் மலேசியா சந்தோஷம். போய் உங்க வீட்டெல்லாம் பார்த்து வந்துட்டேன் எங்க வீட்டு பாத்துட்டீங்களா 92ல ஓ. பக்திமலை முருகன் கோயில் பாடி கோலாலம்பூர் மாரியம்மன் கோயில் பாடி தங்க பேனாவும் ஒரு அந்த அம்மன் மேல இருந்த பொன்னாடை என் பொண்ணுக்கு பாவாடை தச்சு போட்டுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லா கோயில் பாடினேன் சுங்கவே ஜொகூர் ஓகே தலைநகர்ல எல்லா இடமும் பாடினேன். இன்னும் நிறைய பாடணும் நீங்க நிறைய பாடுங்க இன்னும் நான் ஒத்தையில தான் எங்க வீட்டுக்காரு கவுண்டர் விட்டுட்டு போயிட்டாரு கவலைக்காக வந்த கலை. ஒரு கலை மையம் ஒரு பாடகி உருவானான்னு என்ன ரேடியோ ஸ்டேஷன்ல ரெங்கசாமி எம்எல்ஏ வந்து என்னை தேர்ந்தெடுத்தாரு. அவருக்கு பாடினேன் ஒரு வரவேற்பு பாட்டு பாடி ஆளாக்கி எடுத்து போட்டு வச்சேன். எங்க போயிட்டாரு வீட்டுக்காரரு? வீட்டுக்காரு இன்னொரு பொண்ணை கூட்டி போயிட்டாரு. இப்ப பாருங்க இந்த பாட்டை கேட்டு ஓடியாருவாரு பாருங்க உங்களை தேடி. சரிகமபா போன்றதொரு நிகழ்ச்சி தங்கள் இளமை காலத்தில் இல்லையே என்ற ஆதங்கத்தை நம்மிடம் பகிர்ந்துவிட்டு வருத்தத்தோடு வெளியேறிய முதியவர்களை பார்த்தபோது நமக்கும் இதயம் கனத்தது. நம்ம ஷோல வந்து 16ல இருந்து 35 வயதுக்குள்ள தான் பாடணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். குட்டீஸும் சரி நிறைய வந்து வயசானவங்களும் சரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மனசு தளர விடாம எல்லாரும் பாடுறதுக்கு ஜட்ஜஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மதுரை ஆடிஷன் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருந்திருக்குங்கிற நினைக்கிறோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா நம்பிக்கை நிச்சயமா இருந்திருக்கும். எல்லாம் நிறைய கண்டஸ்டன்ஸ் பார்த்தோம். ரொம்ப எங்களுக்கு கண்டிப்பா திருப்தியா இருக்குது. வெறும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும் இல்லாமல் நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ மீண்டும் திருச்சியில சந்திப்போம். மதுரை மண்ணின் மைந்தர்கள் இன்னைக்கு வந்து கெத்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆடிஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. அழகான குரல் வளம் உள்ள நிறைய சிங்கர்ஸ் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்து பாடிட்டு போயிட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய திறமைகளை நம்ம பார்க்க போறோம், அவங்க பாடல்களை கேட்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் திருச்சி ஆடிஷன்ஸ் தான், அங்க உங்களை சந்திக்கிறேன். श्रीरङ्गेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाजरी. நாங்க எப்படி மதுரை ஆடிஷன்ஸ் மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி திருச்சி ஆடிஷன்ஸும் ரொம்ப மங்களகரமா நாங்க ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஸ்டார்ட் பண்றோம். இந்த கோயிலுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்குங்க. இங்க ஸ்ரீரங்கர் வந்து கிடந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரொம்ப அழகான ஊர். இன்னைக்கு நம்ம ஆடிஷன்ஸ்க்காக திருச்சி மக்கள்லாம் ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு திறந்து வந்துட்டு இருக்காங்க. அழகா பாடி நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணி எல்லாரும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். மதுரைக்கு அடுத்தபடியாக நமது குரல் வேட்டை நடந்த நகரம் உச்சிப்பிள்ளையார் வாழும் மலைக்கோட்டை சிகரம் திருச்சி மாநகரம். இங்க கூட்டம் பயங்கரமா வந்து லைன் கட்டி நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து பாடுறதுக்கு ஜட்ஜஸ் முன்னாடி. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஆடிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் கட்ட குரல் தேர்வுக்காக எல்லாரும் திருச்சி வந்திருக்காங்க. திருச்சி ராக்ஸ் எல்லாரும் சூப்பரா பாடி இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறாங்க. மதுரையை போலவே திருச்சியிலும் வந்து குவிந்த ஆயிரக்கணக்கான மக்களால் போட்டி களை கட்டத் தொடங்கியது. இந்த சரிகமபா சேலஞ்சில் நான் தான் வின் பண்ணுவேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. கண்டிப்பா இந்த சரிகமபா நிச்சயில கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் சார். சரிகமபா சேலஞ்ச் 2012
நான் வின் பண்ணுவேன் நம்பிக்கை வச்சிருக்கேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். திருச்சி இஸ் கோயிங் டு ராக் சரிகமபா சேலஞ்ச். போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைவரது முகத்திலும் பதற்றத்தையும் படபடப்பையும் தாண்டியதொரு உற்சாகத்தை நம்மால் காண முடிந்தது. ஸோ இங்கே தான் பெரிய கியூ நின்றுட்டு இருக்கு. வெளியில இருந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்துட்டே இருக்காங்க. இங்கேயும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்கு. அவங்க கிட்டயும் பேசிட்டு நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். இங்க அழகான 4 பேர் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா? 4 பேர் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாடம் ஏதாவது பாடுறதுனா பாடலாம். வாடா மாப்பிள்ள வாழப்பட தோப்புல வாலிபால் ஆடலாமா, எனக்கு பொடி போடலாமா. கனவுகளை சுமந்தபடி வந்தவர்கள் சற்று நேரம் தங்கள் கவலைகளை எல்லாம் மறந்தபடி இளமை கச்சேரியில் ஈடுபடத் தொடங்கினர். நான் க்யூவில் நின்றுட்டுருக்கோம். 1 டே தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. பார்க்கலாம். கரூர்லேருந்து வந்திருக்கிறோம். முதல் ரவுண்டுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். செலக்ட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த கவுண்டரில் பிலோ 16 அண்ட் above 35 ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்ருக்கோம், ஃபில்அப் பண்ணி வாங்கி வச்சுட்ருக்கோம். ஓகே, பட் பிலோ 60 அண்ட் above 35 வந்து கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன நடக்குது? அவங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வாங்கி வச்சுட்டு அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போக சொல்லியிருக்கோம். மறுபடியும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்றோம்னு சொல்லியிருக்கோம். இல்லை, பாட மாட்டாங்க. Practice make a man perfect. என்ன சொன்ன மச்சான்? டிஸ்டன்ஸ் இல்ல 3 கலர் ஒயிட். உங்களுக்கு எவ்வளவு வயசு சார்? 75 ஆகுது. 75. நீங்க பாடுவீங்களா? நான் பாடுவேன். ரொம்ப நல்லா பாடுவீங்களா? பாடுவேன். முதல்ல பாடி காமிங்க, அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். மலர்ந்து மலராத பாதி மலர் போலே வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. வயது காரணமாக வாய்ப்பு தர முடியாத நிலையை எடுத்துச் சொல்லி அதே வயது காரணமாக அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு விடை கொடுத்தோம். சரிகமப்பா 2012 நாங்க பெருசாகி இந்த சேலஞ்ச்ல வின் பண்ணுவோம். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப சந்தோஷமா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகா பாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பாடுறாங்க. ஸோ ஜட்ஜஸ்க்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்க, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் போக போறா, யாரெல்லாம் திரும்பி வந்து உங்க கனவுகளை வந்து மறந்துட்டு வீட்டுக்கு போக போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொட்டது பத்தல மாப்பிள்ள இன்னொரு குவார்டர் சொல்லுடா, அப்படியே மேட்டரு கேளுடா. நம்மளுடைய பவர் பை ஸ்பான்சர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலோட ஸ்டால் காலையிலேருந்து கண்டஸ்டன்ஸ்க்காக வந்து இந்த ஸ்டால் போட்டு அவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சொல்லி ஆகணுங்க, இந்த ஆயில் வந்து ஹெல்த்துக்கு போட்டு உள்ள வாய்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ஹெல்தி ஆயில். நிறைய பேர் இங்கே வந்து ரஷ்ஷிங் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டுட்டு தெம்பா போய் பாட போகிறாங்க. பாடினவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ சார், ஃபார்ச்சூனோட ஆயிலோட நல்லது எல்லாம் என்ன? ஃபார்ச்சூனில் வந்துங்க எந்த விதமான கெடுதலும் கிடையாதுங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிற்றில் எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எந்த தொந்தரவும் பண்ணாது. உடம்புல நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. டீயோட பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரொம்ப தெம்பா நிற்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, உங்கள் பேர் என்ன? ஹலோ, என் பேர் துர்கா. விக்னேஷ். இல்லை, இனிமேதான் தெம்பேத்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஃபார்ச்சூன் ஆயில செஞ்ச பஜ்ஜி வடைலாம் நல்லா இருக்கு. சாப்பிட்டோம். முதல் சுற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்கள் மகிழ்ச்சியோடும் ஆவலோடும் அடுத்த சுற்றுக்கு தயாரானார்கள். மதுரையை தொடர்ந்து திருச்சியிலும் தங்கள் இசைப்பணியை தொடர்வதற்காக வந்திருந்த நடுவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க இசையோடு கூடிய உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. சொல்லுங்க சார், மதுரை ஆடிஷன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
இன்ஃபேக்ட் மதுரையில் இந்த அளவு டேலண்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தே வர் ஸோ ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இன்னைக்கு திருச்சியில் இருக்கீங்க. ஸோ மதுரைக்கும் திருச்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திறமைசாலிகள் எல்லா ஊர்லேயும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சரியா, நிறைய பேர் வாய்ப்புகள் கிடைக்காம அப்படியே வாழ்க்கையில் அப்படியே அமுங்கி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வர 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 வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ திருச்சி பார்ட்டிசிபென்ட்ஸ் விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எல்லாரும். நாங்கள் இருக்கோம், தைரியமாக வாங்க எல்லாரும். ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயோ இப்போ வளையுதடி ஏன் வீட்டு மின்னல் பொழியுதடி ஓ என் மேலனலாம் பொழியுதடி. வாவ், தேங்க் யூ. மெஸ்மரைசிங். பசங்கெல்லாம் பைத்தியமாக்கி விட்ட ஒரு சாங். ரொம்ப அழகா பாடுனீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. ஐ எம் ஆல்வேஸ் லைக் திஸ் கூல். யா, சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சாஃப்டாகவே சொல்லிடுவேன். ஸோ தட் இல் பி நைஸ், டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வேன்ற மாதிரி. ஸோ ஐ பி லைக் ஒரு ஜட்ஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒரு ஜட்ஜ் கொஞ்சம் லீனியன்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஐ நாட் லீனியன்ட், லைக் த வே ஐ டெல் இஸ் லைக் திஸ். யா. விறுவிறுப்புடன் தொடங்கிய தகுதிச் சுற்றில் முதல் போட்டியாளராக களமிறங்கினார் பிரியா. கிளாசிக்கல் தெரியுமா? கத்துக்கிறீங்களா இல்ல கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கத்துன்னு இருக்கீங்க. எத்தனை வருஷமா? 10 இயர்ஸா. 10 இயர்ஸா. 10 இயர்ஸ். அப்ப ராகம் தானம் பல்லவி எல்லாம் பாடுவீங்க. அப்ப சூப்பரா ஓரளவு பாடுவேன். இப்ப என்ன கிளாசிக்கலா ஃபிலிமா? கிளாசிக்கல். கிளாசிக்கல். ஸ்ருதி ப்ளீஸ். கருணா ஜலதே தாசரதே கருணா ஜலதே தாசரதே கருணா ஜலதே தாசரதே. எவ்வளவு வருஷமா கத்துக்கிறேன் நீங்க? 10 இயர்ஸா. 10 இயர்ஸ். கருணா ஜலதேக்கு தாளம் உண்டு இல்லையா? ஆமா. போடவே இல்லையே. சினிமா பாட்டை ஸ்டைலா பாடிடலாம், பட் கிளாசிக்கலுக்கு தாளம் இருக்கே. தேங்க்யூ வெரி மச். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. சுபிக்ஷா, கிளாசிக்கல் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 3 இயர்ஸ் கத்துக்கிட்டேன் சார். இல்லை, நீங்க இந்த மாதிரி சாங்லாம் எடுக்கிறதா இருந்தா நல்லா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பாடணும். நீங்க இந்த மாதிரி சாங்லாம் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அதுல ஸ்வரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்காது. அது மாதிரி பாடினா தான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களாம் நல்லா பாடி இருக்காங்க, அதை நம்ம வந்து கெடுக்க கூடாது பாடி. ஸ்ருதி கொடுக்கவா உங்களுக்கு? இல்ல சார், ஸ்ருதி இல்லாம. ஸ்ருதி இல்லாம கிளாசிக்கல் சாங்கா? இல்ல, மேனேஜ் பண்ணிடுவேன் சார். இல்ல, நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க, நாங்க கேட்கணும்ல. ஓகே சார். ஸ்ருதியோட பாடுறீங்களான்னு கேட்டா தான் எங்களுக்கு தெரியும். ஓகே சார். இந்த சாங்குமே ஸ்ருதி தாளம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸ்ருதி ப்ளீஸ். சாந்து வணங்கி துதியாடி பாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சாந்து வணங்கி துதியா பாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. அழகா பாடினு வந்தீங்க. 2 பேரும் தலையாட்டி ரசிக்கும் போது தலை ஆட்டல் அப்படியே நிக்க வச்சிட்டீங்க. என்னாச்சு? ஸ்ருதி கேட்கலையா? திருப்பி சரணாடுங்க. ஸ்ருதி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க சார். சாந்து வணங்கி துதியாடி பாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. சாந்த சித்த சௌ சாந்த சித்த சௌ நீ சகா ககா. சாந்த சித்த சௌபா. நீங்க நீ சரீரி பாடுறீங்க, வேண்டாம். நீ சகா ககா. சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபு கணபதி. வேற லைட் சாங் ஏதாவது? சினி சாங் ஏதாவது பாடு. நல்லா பாடுங்க தாராளமா. மானே உன் வார்த்தை ரீங்காரம் மலரே என் நெஞ்சில் நின்றாடும். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ
பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஓகே சிவசக்தி நல்லா பாடுறீங்க, ஏன் ஓடுறீங்க? கனடா ஜெர்மனி எங்க கிளம்புறீங்களா? ஃளைட் மிஸ் பண்ண போறீங்களா? இல்லையே. இல்ல சார். இல்ல அது ஃளைட் ஏதா பிடிக்கணுமா? இல்ல சார். ஏன் அவ்வளவு அவசரம்? இல்ல அது எவ்வளவு அழகான ஒரு தாலாட்டு பாட்டு இல்லையா? அந்த தாலாட்டுக்கான அந்த ஒரு டெம்போல பாடினா தானே அது தாளத்துல பாடணும் இல்லைங்களா? நீங்க ரொம்ப வேகமா ஓடுறீங்க. எல்லாமே இருக்கு பிரசாந்தினி. நான் செலக்ஷன் கொடுக்க முடியாது. ஹை பிட்ச் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இல்ல சார், ட்ரைனிங் எடுத்தனா பண்ணலாம் சார். நான் கொஞ்சம் எடுத்துட்டுல வந்திருக்கணும் நீங்க. எடுத்தேனா இல்லம்மா. கிளாசிக்கலுக்கு ஓகே உங்க வாய்ஸ். மத்தபடி நீங்க இந்த மாதிரி காம்படிஷன் வரப்ப எல்லா ஜானரும் பாடணும். நல்லா பாடுறீங்க. இந்த ஸ்ருதி ப்ராப்ளம்னால நீங்க மிஸ் பண்றீங்க, நிறைய மிஸ் பண்றீங்க. ஸ்ரீ சிவசக்திக்கு வழங்கிய தீர்ப்பின் மூலம் சிறந்த பாடகராவதற்கு கர்நாடக இசைத்தேர்ச்சி மட்டும் போதாது, திரை இசை பாடல்களும் அவசியம் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் நடுவர்கள். நிறைய கண்டெஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் ஒருத்தர் கூட செலக்ட் ஆகல. நிறைய ரிஜெக்ட் ஆன கண்டெஸ்டன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த லக்கி ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் சென்னை டிக்கெட் வாங்க போறதுன்னு எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒருவர் கூட தேர்வாகவில்லை என்ற விரக்தியில் நாம் இருந்தபோது அட்டகாசமாய் வந்திறங்கினார் ஆட்டோ ஓட்டுநரான கார்த்திகேயன். அவர் வந்த விதத்தை பார்த்தபோது ஆட்டோ மீட்டரை போல எக்கச்சக்கமாய் எகிரத் தொடங்கியது நம் எதிர்பார்ப்பு. மாசமா 6 மாசமா ஏங்கி தவிச்ச ஒன்னு பூ முடிக்க மாசமா ஏங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு. சரிகமா பேலன்ஸ் வின் பண்ண போறது நான் தான். வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அது தென்னாங்குனி கூட்டமெல்லாம் ஊர்வலம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு காலு நாட்டியம், ஐய மேல தாள முழங்கி வரும் அயல மீன் வாட்டியம், வாழை மீன் நடத்தி வரா வாத்தியம். ஓகே கார்த்திகேயன், அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க. நல்லா கத்துக்கிட்டு வந்தோம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். என்ன கொடுமை சார். கார்த்திகேயன் நம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் காலை வாரிவிட ஏமாற்றத்தோடு தொடர்ந்தது நம் தேடுதல் வேட்டை. தூங்குறப்ப பாடிட்டே படுப்பேன். அப்படியே எப்படிங்க தூங்குவீங்க? பின்ன தன்னாரியாம படுத்துருவோம் சார். பாட்டு பாடிட்டு அப்படி தன்னாரியாம படுத்துருவோம் சார். நீங்களே? ஆமா சார். நீங்க பாடி எல்லாரும் தூங்க வச்சிருவீங்க. துளியிலே ஆட வந்தன. வெரி குட் வெரி குட். பாடுங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த தெய்வ திருமகன் படம் இருக்குல்ல சார், அதுல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்ல சார், விசில் சவுண்ட். அது மட்டும் பண்ணி காட்டேன் சார். அதுவும் அந்த படத்துல விசில் அடிக்க போறீங்க. அது பண்ணிட்டா அது ஒரு மக்களே விசில் அடிக்க போறாராம் பாருங்க. அயன் படத்துல இருந்து இன்னொரு விசில் சார். அயன் படம். நீங்க விசில் அடிக்க வந்தீங்களா பாட வந்தீங்களா? பாடலாம் சார் வந்தேன். பாடலாம் சார் வந்தேன். இன்னும் அப்ப பாட்டு பாடுங்க. விசிலே அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சரி ஓகே சார். நான் அப்புறம் பிகில் ஊதிடுவேன். கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டால், நெஞ்சுக்குள் நுழைந்தால் மூச்சினில் நிறைந்தால் என் முகவரி மாற்றி வைத்தால், ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனித்தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்தேன், தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டார். சதீஷ் அவர் தூங்கிட்டாரு. அவர் முடிக்கல. இல்ல அவரு படிக்கல, நான் தான் அவரை நிறுத்தினேன். ஐயோ இல்ல இப்பதான் பிரசாந்தினி புரிஞ்சுது. அவர் அப்படி இந்த சாஃப்டா பாடி பாடி அப்படியே தூக்கம் வந்துருது இல்ல, அதனால அதையே எல்லா பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன சதீஷ் நல்லா விசில் அடிக்கிறீங்க. சரி, அடுத்தவங்களா வருவாங்க, உட்காந்து விசில் அடிங்க எங்களுக்கு. இன்னும் நல்லா ஃபீல் வேணும். நிறைய மைனஸஸ் இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. பாட்டு நல்லா இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அதனால நல்லா கத்திட்டு வந்து அப்புறமா ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி
தோல்விலாம் சகஜம் வாழ்க்கையில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து கலந்துக்கணும். பெரும் எதிர்பார்ப்போடு துவங்கிய தகுதிச் சுற்றில் போட்டியாளர்களின் தொடர்ச்சியான தடுமாற்றம் நமக்கு அதிர்ச்சியும் ஏமாற்றமும் கொடுத்தது. அந்த இக்கட்டான சூழலில்தான் அங்கு வந்து சேர்ந்தார் தன்னம்பிக்கையின் அடையாளமாய் திகழும் கமல்ராஜ். என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து கமல்னு பேர். இவர் வந்து ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கார். ரொம்ப சூப்பராக பாடுவார். இவர் இதில் கண்டிப்பாக வின் பண்ணுவார் நான் ரொம்ப நம்புகிறேன். இசை எனும் கண்களால் இந்த உலகை பார்க்கும் கமல்ராஜுக்கு ஆர்வம் இருக்கும் அளவுக்கு திறமை இருக்கிறதா? இவராவது நமது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா? என்ன இப்போ என்ன பாட போறீங்க? கிளாசிக்கலா என்ன பாட போறீங்க? சினிமாவா? சினிமா பாடுங்க கேட்கலாம். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். ரொம்ப நல்லா பாடுறீங்க. நன்றி. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு, ரேஞ்ச் எல்லாம் நல்லா அப்படியே இருங்க. உங்களுக்கு என்ன இதுல வந்து ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா? கட்டாயமா சார், கட்டாயமா சாதிக்கணும் தானே சார் வந்திருக்கு. அதனால நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ நான் உங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் பேரு மோகன் வைத்தியான்னு பேரு. சரிங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க வரப்போறாங்க. அவங்க வந்து நம்ம மலேசியா வாசுதேவன் ஐயாவுடைய மகள் பிரசாந்தினி மேடம். பிரசாந்தினி மேடம் தான் அவங்க. இப்போ உங்ககிட்ட வராங்க, ஒரு நிமிஷம் அங்கேயே இருங்க. இசை எனும் கண்களால் இந்த உலகை பார்த்து ரசிக்கும் இவர் மாற்றுத்திறனாளி அல்ல, விதியை கூட மாற்றிக் காட்டும் திறமைசாலி. பிரம்மம் ஒக்கட்டே சென்னை கண்டிப்பா வாங்க, வாங்க இங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் இதே மாதிரி லைஃப்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பாடணும், எங்களே சந்தோஷப்படுத்தணும். தேங்க்ஸ் a lot for coming. உங்களை நாங்கள் சென்னையில் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தொடர்ந்து பல திறமையான பாடகர்கள் அடையாளம் காணப்பட்டு இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இதே மாதிரி நீங்க சென்னை வந்துட்டு அழகழகான பாடல்கள்லாம் பாடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனல் வரணும். ஆனால் அதான் என்னுடைய ஆசை. Oh my God, நீங்க பேசுறதுக்கே அது குயில் மாதிரி பேசுறீங்க. பாடினா எப்படி இருக்கும்? சோ பாடி காமிங்க. ரெண்டுல எதுக்கு வாய்ஸ் வைக்கிறீங்கன்னு தெரியல. ஹஸ்லி ஃபிஸ்லி இலாஹி அப்பா ஜிப்பா சாம்ப சபாலே உசூஸே சாயோ சாயோ. ஹஸ்லி ஃபிஸ்லி இலாஹி அப்பா ஜிப்பா डालमो डालमो भल्ले लक्का नक मुक नाका ओ शकलाका ओ रंडका ओ महजिया ओ हो महजिया नक मुक नाका ओ शकलाका ओ रंडका. அக்கா அக்கா வாக்கா, சென்னைக்கு வாக்கா, இங்க வாக்கா. தமிழ் படத்திலிருந்து ஒரு கருத்தாழமிக்க பாடலை பாடிய ஜெயஸ்ரீ கவர்ந்தெழுக்கும் தனது காந்த குரலால் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இதயம் கிளியும் ஒளி கேட்டே இதயா இதயா எதிர்பார்த்தேன் மழை கேட்கிறேன் என எரிக்கிறாய் ஒளி கேட்கிறேன் விழிகளை பறிக்கிற கனவை கனவே கலையாதே உறங்கிட வருவாயா. இப்ப பின்னாடி என்ன வார்த்தை பண்ண? தமிழா, ஹிந்தியா, எந்த மொழி? தெலுங்கா, மலையாளமா? தமிழ் தான். தமிழா? தேங்க்யூ வெரி மச். பூவே முதல் பூவே ஒரு பனி துளி உனக்காக. பெரியசாமி, இது வந்து ஸ்கூல் காம்படிஷனோ இல்ல காலேஜ் காம்படிஷனோ இல்ல. என்ன எழுதியிருக்காங்க? உங்கள் வாய்ஸ் தமிழகத்தின் சாய்ஸ்.
ஜஸ்ட்டு சும்மா பொழுதுபோக்குக்காக பண்ணலை அது. சரிங்களா? நாங்கள் வந்து தேடுறோம் நல்ல குரல் வளம், நல்ல இசை ஞானம். சரிங்களா? ஜஸ்ட்டு சும்மா அன்றைக்கி தேதியில் அந்த டிவியில் அப்படி வந்துட்டு மூஞ்சை காமிச்சிட்டோம், மச்சான் நான் வந்துட்டேன்டா படுறா ஜீ தமிழில், அது வேண்டாம் எங்களுக்கு. வி நீட் ரியலி குட் சிங்கர்ஸ். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். ஒரு ஸ்மைல் இல்ல, ஒரு அதுல ஒரு அஃபெக்ஷன் இல்ல, அதுல ஒரு லவ் இல்ல. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னோடயே இருப்பேன். நான் உன்னை நீங்க ஏண்டி போறேன் அடி சொன்ன உடனே அப்படியா பாடுவாங்க? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. நல்லா பாடுறீங்க, வாய்ஸ் நல்லா இருக்கு, வார்த்தைகள் சுத்தம் போறாரு. நல்லா பாடுங்க சார். இன்னொரு இல்ல நல்லா பாடுறீங்க, நீங்க பாட்டு பாடுறது தப்புன்னு சொல்லல. பயமா இருக்கு சார். இல்லம்மா, பாட்டு பாடுறது குறை சொல்ல. நான் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு எழுத்து பிழைகள் இருக்கு. ஐயோ அதுக்கு இல்ல, நீங்க புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். என்ன பெரிய பையன் நீங்க, ஒன்றும் நம்மள நீங்க குழந்தை இல்லை, நீங்க பெரிய பையன் தான். அந்த உச்சரிப்பை சரியா இது பண்ணிட்டு வாங்க, ப்ரொனவுன்சியேஷன். வேற ஒரு சாங் இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த உச்சரிப்பு தான் வரப்போகுது. ரொம்ப எய்ம் சார். மியூசிக் கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கேன் சார். இப்போதான் சார் நீங்கள் மியூசிக் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க இல்லையா? இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு சாங் நான் பாருங்க ப்ளீஸ் மேம். என்னால் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். முடியாது சார், கோச்சிக்காதீங்க சார். ஏதாவது நீங்கள் கேளுங்க சார், நான் என்ன சாங் வேணாலும் பாருங்கள் சார். தன் கனவுகள் தகர்ந்த விரக்தியில் நடுவர்களிடம் மன்றாடத் தொடங்கினார் அகேஷ். அகேஷ், யூ ஆர் 22 years old guy. எஸ் சார். இன்னும் இப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க சார்? மியூசிக் இஸ் மை பேஷன் சார். என்னால் பாடாமல் இருக்க முடியாது சார். எனக்கு பாடுங்க, சென்னையில் வந்து பாடுங்க, எங்க நடத்துறோமோ வந்து பாடுங்க. ப்ளீஸ் சார் செலக்ட் பண்ணுங்க சார். சென்னைக்கு வரேன் சார், கண்டிப்பாக வரேன் சார். இல்லை அப்படி நீங்கள் சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ண முடியாது சார். அப்படி எங்களால் பண்ண முடியாதுமா, சாரி. உங்களை மாதிரி இன்னும் பிரமாதமாக பாடக்கூடியவங்களா நாங்கள் வார்த்தை எழுத்து பிழை இருக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் என்ன இவ்வளோ பிடிவாதம் பண்ணுறீங்க குழந்தை மாதிரி? இட்ஸ் நாட் குட். ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே, ஓ மனமே, சில்லு சில்லாயுடைந்தது ஏன்? மழையைத்தானே யாசித்தோம், கண்ணீர் துளிகளை தந்தது யார்? பூக்கள் தானே யாசித்தோம், கூழம் கற்களை எரிந்தது யார்? ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவது. கார்மேகம் சொல்லுங்க சார். நீங்கள் ஆல்ரெடி காலையில் வந்தீங்களா? இல்லை சார், மதுரையில் வந்திருந்தேன் சார். அங்கே ரிஜெக்டா நீங்கள்? இந்த ஸ்டேஜில் தான் மேடம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். சரி, எதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணவங்கள? பிள்ளைன்ட்டு ஒரு நோட்டில் பிள்ளை அப்படி ஒன்றா, நான் பிள்ளை இந்த மாதிரி சார் சொன்னாங்க. பிள்ளை பிள்ளை சொல்லுங்க. பிள்ளை பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இருக்கு, வில்லை இருக்கு, பிள்ளை பிள்ளை. சாரி, இல்லை இப்போ அதே தான் பாடுறீங்க. நான் அந்த அந்த டியூனையே சொல்லலை, வார்த்தை வார்த்தை வந்து பிள்ளை இல்லை, பிள்ளை பிள்ளை பிள் பிள் பிள்ளை. என்ன பண்ண பாருங்க, அதையே பாட போறீங்களா? இல்லை சார், வேற பாடல் பாடுங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான்.
என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, முதிந்து போதித்தம் பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் மஞ்சிடாத சிங்கம்தான், ஊரசம் பாருங்கம் மங்கிடாத தங்கம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? கார்மேகம் சார், நல்லா பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க. எனக்கு அந்த உச்சரிப்பு மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சிங்கரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அந்த லா லா ழா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார். நீங்க திருப்பி வந்திருக்கீங்க, நீங்க எங்க நடந்தாலும் அங்கங்க வந்துடுவீங்க போல இருக்கு. அதனால நாங்களே உங்களை சென்னைக்கு வரவழைக்கிறோம், அங்க வந்து பாடுங்க திருப்பியும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Yo man, are you ready for the take? Okay, metronome please. Yep. 4, 3, 2, 1. இசையெங்கும் பாடும் வரையில், உள்ளங்கள் ஆடும் வரையில், மனதுக்குள் பூட்டி வைத்த இசையை கொஞ்சம் வெளியிடப்பா. இசையெங்கும் பாடும் வரையில், உள்ளங்கள் ஆடும் வரையில், மனதுக்குள் பூட்டி வைத்த இசையை கொஞ்சம் வெளியிடப்பா. டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இந்த ஒரே இடத்துல தாங்க பார்க்க முடியும். அடுத்த ஆடிஷன்ஸ் கோயம்புத்தூர்ல நடக்க போது, அங்கே மலை அலையா வந்து கண்டஸ்டன்ஸ் திரண்டு வந்து பாடி நம்மளெல்லாம் வந்து மகிழ்விக்க போறாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கு. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வினயதா. Ramco Super Grade, the cement for concrete in Saregama Challenge 2012, powered by Fortune Refined Sunflower Oil.